ஸ்ரீராம் ஸ்ரீராம். இப்போ கோவிலுக்குள்ள நீங்க எல்லாரும் துவஜஸ்தம்பம் வரைக்கும் வரலாம்னு சொல்லிட்டீங்கன்னாக்க துவஜஸ்தம்பத்துக்கு இந்த பக்கம் இருந்துட்டு உட்காந்து பைபிள் வாசிச்சா பரவாயில்லையா? மாற்று மதத்தவர்கள் நம்மளுடைய கோவில்களுக்குள்ள வரக்கூடாதுன்னு சட்டமே சொல்றது, ஆகமும் அதான் சொல்றது, சட்டமும் அதான் சொல்றது. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டா இந்த பிரச்சனையே கிடையாது. கோவில் நுழைவு சட்டத்தில் கருணாநிதி அவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து கையெழுத்து போட்டுட்டு உள்ள போகலாம், இல்லை துவஜஸ்தம்பம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு போட்டதை நீதிமன்றமே ரத்து செய்திருக்கு. இந்து சமயத்துறை ஜாலியாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சட்டத்தில் தண்டனையே கிடையாது. ஆற்காடு நவாப் வந்து ஒரு வெள்ளைக்காரனுடைய முத்தடி. ஆற்காடு நவாபுக்கு அங்கே ஒரு மாளிகை இருக்குன்றதுனால உடனே ஆற்காடு நவாப் தமிழ்காரர் ஆகிட்டாரா? என்ன கதை இது? அவர்கள் மட்டும்தான் நல்லவர்கள் போல நீங்கள் சித்தரிப்பதும், இந்துக்கள் எல்லாம் அயோக்கியர்களை போல சித்தரிப்பதும் இது எதற்குன்னு எனக்கு தெரியல. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ரெங்கராஜன் நரசிம்மன் அவர்கள். அவரோட வணக்கம் சார். ஸ்ரீமதி ராமானுஜன் சார், இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்த போது திருப்பூரில் அவர் அந்த கான்வாயில் வந்துட்டு இருக்கும்போது மதுரை ஆதீனம் அவர்கள் சன்னிதானம் நின்றுட்டு இருந்தார். அப்புறமா மோடி அவர்கள் நிறுத்திவிட்டு அவரை உள்ளே அழைச்சாரு. அந்த கான்வாய் கிட்ட போனோடனே அவர் இறங்கி அவருக்கு மரியாதை கொடுக்கல, மோடி அவர்கள் மரியாதை கொடுக்க தவறிவிட்டார் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? மதுரை ஆதீனம் அவர் நான் நேராக சிந்திச்சிருக்கேன். ரொம்ப சௌலபியர்னா ரொம்ப சுலபமாக பழகக்கூடிய ஒரு மனிதர். அவர் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத இருக்கிற ஒரு மனிதர், ஒரு துறவியாக இருக்கிறவர். நான் அந்த வீடியோ பார்த்த உடனே முதல்ல எனக்கு என்னடா இவர் வெளியில் வரலையேன்னு தான் தோணிச்சு. பிரதமர் வெளியில் வந்திருக்கணுன்றதானே அதானே. ஆனால் அப்புறம் பார்க்கும்போது ரெண்டாவது பார்க்கும்போது எனக்கு தோணிச்சுனாக்கா இது ஒரு அன்பிளான்டு விசிட் போல் தான் எனக்கு தோணிச்சு. நிறைய கும்பல்கள் இருக்குது. அந்த சமயத்தில் பிரதமருடைய அந்த வண்டி வருது. அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எஸ்பிஜி, அவங்க வந்து எல்லாம் சரி பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிரதம மந்திரி ஒரு முக்கியமான ஒரு நபர், அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எல்லாருக்கும் முதல் கடமை. அதனால் அவர் வண்டியிலேருந்து வெளியில் வரலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை ஆதீனம் அவர்களும் புரிஞ்சுட்டு தான் அவரே அந்த பிரதமர்கிட்ட போய் அவர் சால்வையை கொடுத்துட்டு வராருன்னு நான் பார்த்தேன். அதனால் எனக்கு அது ஒன்றும் பெருசாக தப்பாக தெரியல. என்ன காரணம்னாக்கா முதல்லையே இந்த ஆர்கனைஸ் பண்ணினவங்க ஆதீனம் இருக்காரு, அவரை வர வச்சு அவரை முன்னாடி நிற்க வச்சு, ஏன்னா அவரெல்லாம் செங்கோல் கொடுக்கறதுக்கெல்லாம் அவரெல்லாம் போயிருந்திருக்காரு. அப்போ நன்னாவே தெரியும் பிரதமருக்கு அங்கே இருக்காருன்றது தெரியும், மதுரைக்கு வராருன்றது தெரியும் போது ஒன்று ஆதீனத்தை கோவிலுக்குள்ளே கூட்டின்னு போயிருக்கணும், இல்லை ஆதீனத்துக்கு ஒரு விசிட் ஏற்பாடு பண்ணியிருக்கணும். பாஜகவில் யார் ஏற்பாடு பண்ணாங்கன்னு தெரியாது, இல்லை கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணித்தான் தெரியாது. இதை முன்கூட்டியே அவங்க நன்னா பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தாக்க இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்காது. பண்ணது வந்து ஒரு 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 துறவி வந்து வரும்பொழுது நின்று வாங்கிறது தான் மரியாதை. ஆனால் இப்போ பாதுகாப்பு ஒரு விஷயத்தை கருதி அவர் வந்து பிரதமர் வரலன்றது நான் புரிஞ்சிக்க முடியுதுனால, அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. மதுரை ஆதீனமும் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டான்றது தான் என்னுடைய மனசில் இருக்குது. அடுத்த முறை இந்த பாஜக இந்த மாதிரி வரும்போது ஆர்கனைஸ் பண்ணும்போது அந்தந்த ஊரில் இருக்கிற மத குருமார்கள் யார் என்பதை பார்த்து அவர்களை பிரதமர் சந்திக்கக்கூடிய நேரத்தையும் ஒதுக்கி, உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருந்தார் பிரதமர், எல்லாருக்கும் தெரியும், இந்த ராம ஜென்மபூமிக்கு முன்னாடி அயோத்தியா. அப்போ கூட ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரிய புருஷர்கள் யாரையும் அவர் பார்க்காம போயிட்டார். அவர்கள்லாம் மத குருமார்கள். அவரை பார்க்கக்கூட நான் வந்து ஏற்பாடு பண்ணணும்னு நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் அது நடக்க முடியல. நீங்க கூட பலமுறை ஸ்ரீரங்கத்துக்கு பிரதமர் வரணும், ராமனுடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கம். ஆமாம், ராமருடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கநாதர்னு நான் சொல்லலை, வால்மீகி சொல்லலை. உங்களுடைய அழைப்பு ஏற்றுதான் அவர் பிரதமர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம். நான் கூட்டு பிரதமர் வந்தால் எனக்கு சந்தோஷம் தானே. எனக்கு வேணுங்கிறது பெருமாள் எல்லாரும் வந்து சேவிக்கணும். ஏன்னா ராமருக்கு அங்கே பூஜை, அங்கே ஒரு கோவில் நடத்தும் போது ராமருடைய குலதெய்வமான ரங்கநாதரை ஒருத்தர் தரிசித்துட்டு போய் அங்கே பிரதிஷ்டை பண்ணுறது சரிதான்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் பிரதமர் வரும்போது ஸ்ரீரங்கத்தை இருந்தீங்களா சார்? நான் ஸ்ரீரங்கத்தில் தான் இருந்தேன். ஓகே, அது எப்படி சார் இருந்துச்சு அவர் வந்துட்டு போன அந்த? நான் இருக்கிறது கோவில்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கேன், அதனால் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் முந்தின நாள் நான் கோவிலுக்கு போய் நான் சும்மா என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன். கடுபடியாக ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரொம்ப ஹை ரிஸ்க் சிச்சுவேஷன், அதனால் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தாங்க. கோவிலுக்குள்ளெல்லாம் யாரெல்லாம் வரணும், வரவங்களுடைய ஆதார் கார்டு பிரிண்ட் எல்லாத்தையும் எடுத்து அவங்களுடைய செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி, அதனால தான் நேற்று சொல்கிறேன், மதுரை ஆதீனம் வந்தபோது அது ஒரு அவுட் ஆஃப் த ப்ரோக்ராம் ஈவெண்ட்டாக போச்சு. அந்த சமயத்தில் என்ன திருட்டு இருக்கலாம்னு நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ உங்களுக்கு ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கான ஃபுல் ஆக்சஸ் என்ன? முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்க வரக்கூடாது அப்படின்னு சில பேர் நினைச்சாங்க. உங்களுக்கு வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. என்னைக்குமே போனாக்க சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் வேலை. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை.
இந்த மாற்றத்துக்கு என்ன டிஃபரன்ஸ், என்ன மாற்றத்துக்கு காரணம் நினைக்கிறீங்க? காரணம் வந்து என்னுடைய வழக்குகள் வழக்குகளில் நான் ஜெயம் பண்ணேன். என்ன மேலே போட்டிருந்த எஃப்ஐஆர்லாம் நீக்கப்பட்டது. அதெல்லாம் வந்து அது ரத்து செய்யப்பட்டது நீதிமன்றத்தினால. அந்த சமயத்தில் இருந்த அந்த கொடிய ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தியெல்லாம் இப்போ வெளியில் போயாச்சு. இப்போ இருக்கிறது புதுசான ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. இருந்தாலும் ஸ்ரீரங்கம் இன்னும் சரியா இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸ்ரீரங்கத்தில் எதுவுமே சரியில்லை. அங்கே பெருமாளுக்கு பூஜை முதற்கொண்டு எதுவுமே நடக்கிறது கிடையாது சரியா. அதில் இன்னும் கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ். இன்னும் ஒரு சில பேர் இந்த பட்டாச்சாரர்களே இயக்குவது பல அரசியல்வாதிகள் இயக்குறாங்க. அது ஏன் காரணம்னாக்கா, இந்த கோவிலில் வந்து அறங்காவலர்களே கிடையாது. கடைசியாக அறங்காவலராக இருந்து வேணு ஸ்ரீனிவாசன் குழு இருந்தது அவர் தலைமையில். அதுக்கப்புறம் அவர் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த கோவிலில் அறங்காவலரை 21லேருந்து போடலை இது வரைக்கும். அது போடாமல் இருக்கிறதே ஒரு ஒரு சட்டவிரோதமான செயல். அது நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம், அந்த வழக்கு கேட்டுன்னு இருக்காங்க. எல்லா கோவில்களுக்கும் அறங்காவலர்களை நியமனம் பண்ணணுன்றது நீதிமன்றத்துடைய நோக்கமும் கூட. நம்ம கேட்ட பிரயோகம் அதுதான். இந்து சமய அறநிலையத்துறைக்கு அவர் கொஞ்சம் ஒரு டைம் அவகாசம் கொடுக்குறாங்க, ஒரு லாங் ரோப் தராங்க. அது கூடிய சீக்கிரத்தில் அது ஒரு நிறைவு பெற்று அறங்காவலர் வந்துட்டாக்க இந்த அர்ச்சகர்களுக்கு அழுத்தம் இருக்காது. இப்போ அர்ச்சகர்களுக்கு அங்கே அழுத்தம் வந்து பல விதத்தில் வருது. அதில் அரசியல் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் அர்ச்சகர்களும் சில பேர் வந்து ஒரு கட்சி சார்பாகவும் இருக்காங்க. அந்த கட்சி சார்பாக இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் மற்ற ஒரு 40 அர்ச்சகர்கள்கிட்ட இருக்காங்க. அங்கே கோவிலில் நிறைய முறை மாற்றி வருவாங்க. அதில் பலசாலியாக இருக்கிற அர்ச்சகர்கள் தங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கும்பல் வர சமயத்தில் அவர்கள் போகிறது. மற்றவர்களெல்லாம் வந்து காலியாக இருக்கிற நாள், சும்மா இருக்கிற நாள் அப்போ போகிறது. உற்சவத்துக்கு தன்னுடைய இடத்த வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த அரசியல்லாம் உள்ளுக்குள்ளே நடந்து கொண்டு தான் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து அங்கே அறங்காவலர்கள் இல்லாமல், அங்கே ஒரு தலை இல்லாமல் இருக்கிறதுனால யார் வலுத்தவன் பெருத்தவன் சொல்லியிருக்குங்க. அறங்காவலர் நியமனம் சரியா நடந்து விட்டால் இதுதான் சரியா போயிரும்னு நினைக்கிறீங்களா? அறங்காவலர் நியமனம் அது முதல் ஸ்டெப்பு. அப்போ அறங்காவலர் ஒழுங்காக இருக்கணும் இல்லையா, அடுத்த 2வது ஸ்டெப்பு. அதெல்லாம் ஒழுங்காக இருந்து சட்டப்படி அவங்க ஒழுங்காக நடத்தினாக்க சரியா போகும். நிறைய நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்க சார், அதை பற்றி நிறைய ட்விட்டரில் பதிவிட்டே வரீங்க. ஏதாச்சும் ஒரு வழக்கில் தீர்வு காண முடிஞ்சது, அதாவது நல்ல முன்னேற்றம் ஏதாவது வழக்கில் இருக்கா? ஏன்னா நிறைய வழக்கு போடுறீங்க, இதில் ஏதாச்சும் ஒன்றாவது முன்னேற்றம் இருந்தால் தானே சரியா இருக்கும். வழக்குகள் என்ன, நம்ம கோர்ட்டுடைய பலு ஜாஸ்தி. கோர்ட்டுக்கு வந்து எக்கச்சக்கமான கேஸ்கள் அங்கே தேங்கி கிடக்கு. இப்போ புதுசாக வந்திருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் ரொம்ப கிளியராக ஒரு கேஸ் ஹியர் பண்ணாக்கா அதுக்கு அடுத்து 8 வாரத்துக்கு அப்புறம் அப்படின்னு தள்ளி போடுறாரு. அதனால் கேஸ் அடுத்த ஹியரிங் வரதுக்கே கொஞ்சம் லேட் ஆகுது. முன்ன இருக்கிறதுனால அடிக்கடி சில சமயம் ஒரு 4 நாள் 1 வாரத்தில் வந்துட்டு இருந்தது. இப்போது இந்த புதுசாக இவருடைய டெக்னிக் என்னென்னாக்கா, ஒரு ஹியரிங் முடிஞ்சிருக்குனாக்கா அடுத்த ஹியரிங் ஒரு 8 வாரத்துக்கு தள்ளுறேன் அப்படின்றார். அதனால் கேஸ் வந்து தொடர்ந்து கேட்கப்படவில்லை. தொடர்ந்து கேட்கப்பட்டாக்க நமக்கு தீர்வு கிடைக்கும் உடனே. இந்த தொடர்ந்து கேட்கப்படாத நிலையை வந்து இந்து சமயத்தில் நம்ம தனக்கு சாதகமாக உபயோகப்படுத்திக்கிறது. என்ன பண்ணுறதுனாக்கா, இப்போ ஒரு 8 வாரத்துக்கு முன்னாடி கேஸ் வந்திருக்கு, இன்றைக்கி கேஸ் வருதுனாக்க அவங்க ஒரு கவுண்டர் போடணுமோ இல்லை ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போடணுமோ அவங்க போட மாட்டாங்க. நேரத்துக்கு வந்து யானை சம்பந்தமான கேஸ் வந்திருக்கணும். அந்த கேஸில் வந்து நீதிமன்றம் கடைசியான ஹியரிங்கில் என்ன சொல்லிட்டுனா, யானையை வந்து ஒரு நல்ல வெட்டினரி ஹாஸ்பிட்டல் பார்த்து அதுக்கு என்ன உடம்பு சரியாக இருக்கான்னு பார்த்து ரிப்போர்ட் போடுங்கன்னு சொன்னாங்க. இது சொன்னது பிரதமர் ஸ்ரீரங்கத்துக்கு வரதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. அதுக்கு அடுத்த ஹியரிங்கில் வந்து பிரதமர் வந்ததுனால எங்களால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. இப்போது நேற்றுக்கும் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி டயத்தை இழுத்துன்னு போகிறதுக்கான ஒரு டெக்னிக்கை ஹெச்ஆர்என்சி உபயோகப்படுத்துறது. அது அப்படி தான் இருக்குது. என்ன வேறு ஏதாச்சும் லேம் எக்ஸ்கியூஸஸ் சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறது எல்லாமே லேம் எக்ஸ்கியூஸ் தான். போட்டுட்டேன், அஃபிடவிட் போட்டுட்டேன்னு ஒரு பொய்யை சொல்கிறது, இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, அடுத்த வாரம் போடுறேன்னு சொல்ல வேண்டியது, அடுத்த வாரம் போட்டால் 2 வரியில் போட வேண்டியது. இந்த மாதிரியான அவங்க வழக்கு நடத்துறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான வழக்கு என்னோடது என்னன்னாக்க, எல்லா கோவில்களிலையும் அறங்காவலர்கள் இல்லைன்னு இப்போ தான் கொஞ்சம் சொன்னேன். 99% கோவில்களில் அறங்காவலர்கள் இல்லை. அதாவது 46,000 கோவிலில் 99% கோவில்களில் அறங்காவலர்கள் இல்லைன்னு அவர்களே நீதிமன்றத்தை சொல்கிறாங்க. இவர்களெல்லாம் நியமனம் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தந்த கோவிலில் தக்கார் அப்படின்னு ஒருத்தரை நியமனம் பண்ணுறாங்க, ஃபிட் பர்சன். அந்த தக்கான்றது ஒரு டெம்பரரி ஜாப், 90 days தான். ஒரு அறங்காவலருக்கும் அடுத்த அறங்காவலருக்கும் இடைப்பட்ட காலத்தில் 90 நாளுக்குள்ள அந்த கோவிலுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு பொசிஷன். 10, 20, 30 ஆண்டுகளாக அந்த கோவில் தக்காரே ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த தக்காரை யாருன்னு பார்த்தாக்கா, இந்து சமய அறநிலையத்துறையுடைய ரோல்ஸில் இருக்கிற அவங்களுடைய எம்ப்ளாயி, அவங்களோட ஊழியரே, கவர்மெண்ட் சர்வெண்ட்டே தக்காராக இருக்கிறாங்க. அப்போ கோவில் லிட்டரலாக யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அறங்காவலர்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், அறங்காவலர்களை போடலை. அதுக்கு பதிலாக இவர்களோட ஈஓவையே தக்காராக போடுறாங்க. இப்படி போடுறது வந்து இன்டைரக்டாக இவங்க கோவிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு நிலையை உண்டாக்கியிருக்கு. அதனால் கோவில்களிலே தக்கார் நியமனம்ன்றது நிறுத்தப்படணும், அறங்காவலர் நியமனம் செய்யப்படணும். இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரையோ அலுவலர்களையோ இல்லை எந்த அரசு ஊழியரையோ தக்காராக நியமனம் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு வழக்கு போட்டிருந்தேன். இந்த வழக்கு நான்
ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 50,000 ரூபா ஒரு வழக்குக்கும் சார்ஜ் பண்ணாங்க. இதுவா போட்டாங்க சொன்னீங்க இல்லையா? செக்யூரிட்டி டெபாசிட்டா போட சொன்னாங்க இல்லையா? அந்த வழக்கு தான் இது. அந்த வழக்கு வரும்போது எனக்கு 50,000 ஃபைன் போட்டுட்டாங்கன்னு எல்லாரும் சில மீடியாக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அந்த அந்த வழக்கு அனுமதிக்கப்பட்டு அந்த வழக்கு விசாரணையில் இருக்கு. அந்த வழக்குல இன்னி வரைக்கும் அவர்கள் எதிர்மனு தாக்கல் செய்யல. அதாவது நான் போட்ட இந்த கேள்விக்கு பதில் சொல்ல அவர்களால முடியாமல் அப்படியே நாட்கடத்தி கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் இருக்கு. முக்கியமான வழக்குன்னு விசாரிக்கணும்னு இருக்கு. அடுத்த வாரத்துக்குள்ள அது நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அனைத்து கோவில்கள்லயுமே கொடிமரத்தை தாண்டி துவஜஸ்தம்பத்தை தாண்டி யாருமே உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட் இருந்திருக்கு. அதை எப்படி என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடிலாம் கோவிலுக்குள்ளேயே பிரவேசம் அனுமதிக்கப்படாமல் இருந்தது பிற மாற்று மதத்தினவரை. இப்பொழுது வரக்கூடிய அந்த நீதிமன்றத்தின் உத்தரவின்படி கொடிமரம் வரைக்கும் அனுமதிச்சிருக்காங்க. இதுவே ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நான் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டிய ஜட்ஜ்மெண்ட் தான். ஏன்னாக்கா நிறைய பேருக்கு தெரியாது. 1970ன்னு நினைக்கிறேன், 70ஓ 74ஓ அப்போ தமிழக முதல்வர் கருணாநிதி இருந்தார். அவர் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரார், ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரார். எந்த சட்டத்துல, கோவில் நுழைவு சட்டம், தமிழ்நாடு டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த கோவில் நுழைவு சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வரார். அந்த திருத்தத்தில் இதை தான் போடுறார், கோவில் துவஜஸ்தம்பம் வரைக்கும் யார் வேணா வரலாம் அப்படின்னு எழுதுறார். அதை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இது இந்த அரசியல் அமைப்புக்கு முரணானது, இதை நாங்கள் அங்கீகரிக்க முடியாதுன்னு சொல்லி ரத்து செஞ்சிடறாங்க. அது அப்படியே அதோட முடிஞ்சு போச்சு, அந்த அமெண்ட்மெண்ட்டே இல்லை. அதில் இன்னொரு அமெண்ட்மெண்ட் என்ன கொண்டு வர்றாருனாக்கா, இப்போது நான் மாற்று மதத்தவன், எனக்கு இந்த கோவிலில் நம்பிக்கை இருக்குன்னு வாசலில் எழுதி கொடுத்துட்டா உள்ளே விடலாம் அப்படின்னு அதெல்லாம் அங்கே போட்டிருந்தது. இப்போ என்ன ஆயிருக்குனாக்கா, இதை வழக்கு இதையே நான் வந்து ஸ்ரீரங்கத்தில் ஜாக்கிர் ஹுசேன் ஒருத்தர் வந்தாருன்ற போது ஒரு சர்ச்சையாச்சு இல்லையா, நான் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னதில்ல. அது முடிஞ்ச கையோடையே நான் ஒரு வழக்கு தொடுத்திருக்கேன், பொதுநல வழக்கு. அது நிலுவையிலேயே இருக்குது, கோவில் நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த நிலுவையில் இருக்கும்போது தனி மனிதர் வந்து பழனிக்காக ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அதாவது பழனியில் வந்து அந்த விஞ்சில் வந்து சில இஸ்லாமியர்கள் உள்ளே வந்துட்டார்ன்றதுனால அவர் அதை எதிர்த்து வழக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கு விசாரித்த நீதிபதி பழனிக்கு மட்டும் போடாமல் எல்லா கோவிலுக்கும் போட்டுட்டாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னாக்கா, இது வந்து எல்லா கோவிலுக்கும் துவஜஸ்தம்பம் வரைக்கும் போகலான்ற ஒரு ரூலாக ஆயிடுத்து இப்போ தன்னாலேயே. அது பின்னடைவு தான். அது ஏன்னாக்கா அது தவறான, என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறான ஜட்ஜ்மெண்ட். அது டெஃபினட்டாக சேலஞ்ச் பண்ணணும். என்னுடைய வழக்கு விசாரிக்க வரும்போது அது நான் அதை பற்றி சொல்லுவேன். இது உங்களுடைய வழக்கு மூலமாக அனைத்து கோவில்களுக்குமான தீர்வு அப்படிங்கிறது அது எல்லாத்துக்கும் கோவிலுக்கு தான் நான் போட்டிருக்கேன். எல்லா கோவில்களுக்கும் இந்துக்கள் அல்லாதவர்கள் கோவில் உள்ள நுழையக்கூடாது. அப்போ கோவிலுக்கு வெளியில இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு அனுமதி இல்லைன்னு போர்டு போடணும். நான் ஹிந்துஸ் ஆர் நாட் அலவுடுன்ற போர்டு கோவிலுக்கு வெளியில இருந்தால் தான் வரவர்களுக்கு அவளுக்கு தெரியும். இப்போ எனக்கு தான் ஒரு அப்பாவியாக நான் வரேன், நல்லா இருக்கே கோவில், உள்ளே போய் பார்க்கலாமே வரலாம் இல்லையா, தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே போர்டு போட்டிருந்தாக்கா ஒரு நியாயமான மனிதனாக இருந்தால் என்ன பார்ப்பான், அது போர்டை பார்த்துட்டு உள்ளே போகக்கூடாது போல இருக்குது, நம்ம வெளியிலேயே இருக்கலாம். உதாரணத்துக்கு மெக்கா போனீங்கன்னாக்கா நான் முஸ்லீம்ஸ் ஆர் நாட் அலவுடுன்னு ரோட்லேயே போட்டிருக்கான். அப்போ அந்த ரோட்டில் நம்ம போவோமா? போட்டுட்டான்னா நம்ம படித்தவனா என்ன பண்ணுவோம், அங்கே போக மாட்டோம். படிக்காதவன் போனால் என்ன ஆகும், அவனை கொண்டு போய் சிறையில் அடிச்சிருவாங்க. அதுதான் அந்த ஊரில் நடக்கும். ஸோ அவங்க கரெக்டாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் இதில் தவறி உள்ளே போகிறவர்களுக்கான தண்டனை எதுவும் யாருக்கும் இங்கேயும் சொல்லப்படலை. இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் ஒரு அம்மா வந்து அங்கே உட்காந்துட்டு பைபிள் வாசிச்சிருக்காங்க. இப்போ ப்ராப்ளம் என்ன பார்த்துட்டிங்களா? இப்போ கோவிலுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் துவஜஸ்தம்பம் வரைக்கும் வரலான்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா, துவஜஸ்தம்பம் தாண்டி இந்த துவஜஸ்தம்பத்துக்கு இந்த பக்கம் இருந்துட்டு அங்கே உட்காந்து பைபிள் வாசிச்சா பரவாயில்லையா? இது எப்படி நம்ம தடுக்க முடியும்? அதனால நாம் என்ன செய்யணும்னாக்கா, மாற்று மதத்தவர்கள் கிடையாது. இருந்த போது கூட ஸ்ரீரங்கத்துல கூட மத பிரச்சாரம் நடந்திருக்குல்ல சார்? ஆமா, ஸ்ரீரங்கத்தில் நடந்திருக்கு. இந்த தீர்ப்பு கொடுக்கும்போது அந்த தீர்ப்பை விசாரித்த நீதிபதி அவர்கள் பழனியை மட்டும் மனசுல வச்சுட்டு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பழனியில வந்து துவஜஸ்தம்பம்ன்றது கீழே இருக்கு, மலை மேலே இல்லை, மலைக்கு கீழே இருக்கு. நான் இன்னும் போய் பார்க்கணும்னு வச்சுட்டு இருக்கேன். போய் பார்த்துட்டு நான் அதை எல்லாருக்கும் விளக்கணும்னு சொல்றேன்னு இருக்கேன். என்னோட கேட்ட வரைக்கும் பழனியில் கீழே தான் இருக்குது துவஜஸ்தம்பம், மேலே என்னன்னு. அப்போ துவஜஸ்தம்பம் தாண்டக்கூடாதுனாக்கா மலைக்கு மேலே நீங்கள் போக முடியாது. மலைக்கு மேலே போக முடியாதுன்னா சரியான சட்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பழனி கோயில் வரைக்கும் சரிதான். ஆனால் இப்போ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போங்க, பார்சாதி கோயிலுக்கு போங்க, துவஜஸ்தம்பம் உள்ள வரைக்கும்னா அது மற்றெல்லாம் இடம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ யாருக்கு தெரியும். தஞ்சை பெரியவர் கோயில் வாசலில் உட்காந்துன்னு சில பேர் வந்து அசைவங்கள் சாப்பிட்டாங்கன்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், அது வீடியோ வந்துட்டு இருந்தது. இதை போல அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் பண்ணலாம், இல்லை தெரிஞ்சே பண்ணலாம், வேணும்னே பண்ணலாம், நமக்கு தெரியாது. மாற்று மதத்தவர்கள் நம்மளுடைய கோவில்களுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சட்டமே சொல்கிறது, ஆகமமும் அதான் சொல்கிறது, சட்டமும் அதான் சொல்கிறது. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டா இந்த பிரச்சனையே கிடையாது. இது வந்து ஒரு பெருசாக ஆக்கணும்னு அவசியமே கிடையாது. கோவில் நுழைவு சட்டத்தில் கருணாநிதி அவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து கையெழுத்து போட்டுட்டு உள்ளே போகலாம்,
இல்லை துவஜஸ்தம்பம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு போட்டதை நீதிமன்றமே ரத்து செய்திருக்கு. இந்த விவரங்களை இந்த வழக்கு தொடுத்தவர்கள் நீதிமன்றத்திற்கு சொல்லியிருக்க வேண்டும். சொல்லாமல் போனதுனால தான் இந்த பிரச்சனை. அதனால தான் வழக்கு போடுறதுன்னு ஒரு 2 நிமிஷம் வேலை. ஆனால் அந்த வழக்கை திறம்பட வாதிட்டு சாதக பாதகங்களை அறிந்து சரியான விஷயத்தை நம்ம நீதிமன்றத்துக்கு சொன்னா தான் நீதிமன்றத்தால் சரியான தீர்ப்பு நமக்கு கொடுக்க முடியும். இதை வழக்கு தொடுப்பவர்கள் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கோர்ட்டுக்கு போயிடக்கூடாது. பெரியவர்கள் சில பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விசாரித்து இதில் என்ன பிரச்சனை ப்ளஸ் மைனஸ்ன்றது கேட்டு என்ன போல டிஆர் ரமேஷ் போல இன்னும் நிறைய வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களெல்லாம் அளந்து ஆலோசித்த பிறகு போடுறது நல்லது. அதாவது பொது நலமாக போடும்போது அதுவும் கோவிலுக்கு குறிப்பாக. ஏன்னா ஆகமம் தெரியாமல் நம்ம போட்டுட்டு எல்லாமே ஆகமம் ஜென்ரலாக ஆகமத்துக்குள்ளே அடக்க பார்க்குறாங்க. நேற்று கூட ஒருத்தர் எழுதியிருந்தார், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 9:10க்கு பிரதமர் வந்து போய் அங்கே தரிசனம் செஞ்சுருக்கார். ஆகம விதிப்படி 9 மணிக்குள்ளே தானே கோவிலை மூடணும். எல்லாத்துக்குமே ஒரு ஆகம விதின்னு சொன்னாக்க அது கோவிலுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி, அதோடைய பூஜை புனஸ்காரங்கள் எப்படின்றத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அதனால எல்லாத்தையும் ஆகமத்துக்குள்ளேயே அடக்க முடியாது. சில நடைமுறை சிக்கல்களும் இருக்கலாம், அதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் ஆகமத்தை மீறக்கூடாது அப்படின்றதுல கட்டாயமாக இருக்கணும். இந்த டிஆர் ரமேஷ் அவர்கள் அப்படின்னு சொன்னீங்க, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பாஜக RSS போன்ற அந்த அமைப்புகள்லாம் கோவில்கள் அரசிடம் தான் இருக்கணும் அப்படிங்கிறத உறுதியாக இருக்காங்கன்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் எதற்காக அறநிலைத்துறையை நீக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போராடுறோம்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு ஃபெய்த்தை அழிக்கிறதுக்காக இந்த அறநிலைத்துறை முற்படுது, மற்ற எங்கேயுமே இந்த ஒரு போக்கு கிடையாது அறநிலைத்துறை கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? எனக்கு இந்த கருத்தில் உடன்பாடு இல்லை. நான் டிஆர் ரமேஷ் கருத்தோட உடன்படுறேன். ஏன்னாக்க ஒரு ஃபெய்த் இல்லை, ஃபெய்த் அழிக்கணும்னு ஒரு காரணத்தினால இந்த சமய அறநிலைத்துறை, அப்போ ஃபெய்த்து காக்கணும்னு ஒரு துறை ஒரு அரசு வந்துனாக்கா இந்து சமயத்தில் இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? புரியுறதா நான் சொல்றது? இந்த கரண்ட் இங்க இருக்கக்கூடிய அளவு அட்டூழியங்கள் வேற எந்த மாநிலத்திலும் நடக்கல. இந்த அட்டூழியங்கள் இன்னைக்கு மட்டும் நடக்கலையே, இந்த திமுக அரசுல மட்டும் நடக்கல, இன்னைக்கு இருக்கிற திமுக அரசுல மட்டும் நடக்கலையே. நான் சொல்றேன் காலாகாலம் 1700 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து உள்ள கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அதனாலதான் பாஜக ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து நாங்க அறநிலைத்துறையை நீக்கிறோம். அது சரிதான் சொல்றாரு, அது ஆட்சிக்கு வரணும் நம்பர் 1, அப்புறம் கையெழுத்து போடணும், இதெல்லாம் பார்க்கணும். அதனால நான் அவசரப்பட மாட்டேன். நான் வந்து ஒரு உணர்ச்சி பொங்கக்கூடிய பாஜக ஆதரவான நல்லன். நான் கோவிலுடைய சட்டத்திட்டங்களை சரியா இருக்கணும், சாஸ்திர சம்பிரதாயங்களை பாதுகாக்கணுன்றது எனக்கு முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கு. அது திமுக கட்சியும் செய்யணும், அதிமுக கட்சியும் செய்யணும், பாஜகவும் செய்யணும், காங்கிரஸும் செய்யணுன்றது என்னுடைய நிலைப்பாடு. இதில் யார் ஆட்சிக்கு வந்தால் எனக்கு என்ன? ஆட்சிக்கு வர வேண்டியது ஆளுமைகள் நன்றாக இருந்தால், அவர்களோட நிர்வாகம் சரியாக இருந்தால் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டியது அது ஒரு பக்கம், அது முக்கியம். அப்படி வருபவர்கள் கோவிலை ஒரு கண்ட்ரோல் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோட வரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தை முதல்ல கையெழுத்தப்பட்டு நீக்க முடியுமா? முதல்ல அவரே சொன்னார், கையெழுத்திட்டு நீக்கிறேன்னு சொன்னார். அப்புறம் வந்து இந்த கரண்ட் இந்த அரசு விரோதமாக இருக்கிறதுனால நீக்கிறேன்னு சொல்றேன்றார். இல்ல, இந்த அறநிலைத்துறை அந்த துறையே ஒட்டுமொத்தமாக இந்து ஃபெய்த்தை அழிக்கிறதுக்காக தான் இவ்வளவு அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். அந்த துறையே அப்படி இருக்குன்றார். இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் அந்த துறை அப்படி இருக்குன்னு சொல்றாரா? அப்ப அதனால அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்தாக துறையை நீக்குவேன்னு சொன்னாக்க ஒரு பக்கம் அப்படி சொல்லிட்டு மறுபக்கம் மற்ற மாநிலங்களில் பார்த்தாக்க அங்கே எந்த பாஜக ஆளுகிற மாநிலங்களை பார்த்தா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கர்நாடகா முன்னாடி பாஜக தான் அங்கே இருந்தாங்க. அவங்க ஒரு இதுவும் சொன்னாங்க, நாங்கள் இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் நீக்க போகிறோம்னு சொன்னாங்க. ஆனால் நீக்கலையே. இல்லை, அதற்கான சட்டமன்றத்திலே பிரசார பொம்மை பேசியிருக்காரு சார். அதுக்குள்ளே ஆட்சி போயிட்டு காங்கிரஸ் ஆட்சி வந்துடுச்சு. அதுதான் முதல் கையெழுத்து போட முடியாது. அப்போ அதான் நீங்கள் சொல்ல வரீங்க. அப்புறம் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே ஆட்சி முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவீங்களா? சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் பேசணுன்னே அவரை மாற்றிட்டு இன்னொருத்தரை போட்டாங்க அந்த இடத்துல. யாருடைய தப்பு அது? யாருடைய தப்பு? அதனால தான் பாஜகவை நம்ப முடியலன்னு நான் சொல்கிறேன். மற்ற இடத்துல இப்போ உத்தராஞ்சலில் நம்ம இந்த சார்தாம் எடுத்தாங்க, அது எதுக்கு எடுக்கணும்? அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்போ பாஜகவுடைய கொள்கை வந்து இந்து சமயத்தில் கோவில்களிலே அரசு தலையீடு இருக்கக்கூடாதுனாக்கா எல்லா இடத்தையும் அதே மாதிரி தான் இருக்கணும். இது பாஜக வந்து தமிழ்நாட்டு பார்ட்டி கிடையாது, ஏடிஎம்கே மாதிரி டிஎம்கே மாதிரி ஒரு லோக்கல் பார்ட்டி கிடையாது, இது தேசிய கட்சி. தமிழ்நாட்டை பற்றி அவர் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அந்த கோவில்கள் சொந்தமான கோவில்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுடைய நிர்வாகம் அங்கே அப்படின்னு இல்லை. எந்த கம்யூனிட்டி அது அப்படின்றத புரிதல் இல்லைன்றது தெரியுது. அண்ணாமலைக்கு இந்த புரிதல் கம்மியாக இருக்குது, இல்லை அவருக்கு சொல்லவர்கள் சரியாக சொல்லவில்லைன்றதை நான் பார்க்குறேன். கம்யூனிட்டிக்கு கோவில் கிடையாது. இப்போ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் எந்த கம்யூனிட்டிக்கு சொந்தம்? இல்லை, அனைத்து கோவில்களும் இல்லை சார், அந்த கிராம கோவில்கள். நான் சொல்கிறேன் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் அந்த அனைத்து கோவில்களில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் இருக்கு இல்லையா? திருவல்லிக்கேணி பார்சதி கோவில் இருக்கு இல்லையா? இது யாருக்கு சொந்தம்?
அந்த அவர்களெல்லாம் சேர்ந்து அறநிலைத்துறை அதிகாரிய இது ஆழமாக சிந்தித்து பேச வேண்டியது. அவசரப்பட்டு அண்ணாமலை பேசுகிறார் என்பது எனக்கு தெரிகிறது. அதனாலேயே எனக்கு வந்து பயம் இருக்கு. ஏன்னா அண்ணாமலை பேசும்போது புரிந்தல் இருக்கிறவர்களை பக்கத்தில் வச்சிருந்து ஆராய்ந்து பேசணும். இது வந்து ஜனங்களுக்கு ஜனரஞ்சகமா இருக்கிறத பேசிட்டு போறது வேற. ஸ்ரீரங்கத்துக்கு வந்தப்போ தான் அந்த அறநிலைத்துறை ஒழிக்கிறேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஒழிச்சா. ஆனா பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அது மட்டும் சொல்ல அந்த ஈவேரா சிலையை அங்கேருந்து அகற்றுவோம். அதான் இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. அதான் சொல்றேன், இதெல்லாம் வந்து சொல்லலாம், இதெல்லாம் ஜனரஞ்சகமா இருக்கலாம். எது நடைமுறை இதெல்லாம் ஓட்டு கிடைக்கலாம். மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சும் அவர் சொல்றாரு இல்லையா அந்த இடத்துல. அது அவருடைய அரசியல். அதை பத்தி நான் என்னது கமெண்ட் அடிக்கணும். அதை பத்தி எனக்கு கவலை. என்னை பொறுத்து கோவில்களின் நலன் அதை பத்தி தான் நீங்க கேள்வி கேட்டீங்க. பாஜக வந்தவுடன் முதல் கையெழுத்து போட போறதா இல்ல பாஜகவுடைய கொள்கை என்ன அப்படின்றதெல்லாம் நாங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கை அனுப்புவீங்க. நான் போன எலெக்ஷன்லேயே நான் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டேன். அது நீங்களாம் பார்த்தீங்களான்னு தெரியல. நான் வந்து இந்த தேர்தலில் கோவில்களுக்கு என்ன வேணும்னு ஒரு 2 பக்கத்துக்கு நான் பேஜ் எடுத்து போட்டேன். அது எந்த கட்சியும் எடுத்துக்கலன்னு வச்சுங்க. இந்த மாதிரி நாங்கள் என்ன போன்றவர்கள், டிஆர் ரமேஷ் போன்றவர்கள், இதில் நிறைய பேர் இருக்கோம். நாங்கள் அந்த கோவிலுக்கான சொத்துக்களை காப்பாற்றுறதுக்கும், கோவிலில் அந்த அரசனுடைய தலையீடு இல்லாமல் இருப்பதை பார்க்கறதுக்கும், கோவிலுடைய பணங்களை சரியாக முறையாக செலவிடுகிறார்களா என்பதை பார்க்கறதுக்கும் நாங்கள்லாம் நிறைய வழக்கு தொடுத்திருக்கோம். எங்களை போன்றவர்களே அவர்கள்லாம் வர காலம் வரும்போது அவர்கள்லாம் பேசுவாருன்னு நினைக்கிறேன். அது அன்னைக்கு நடக்கும்போது நம்ம பார்ப்போம். இல்லை அப்போ சரியான புரிதல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? லைக் தமிழ்நாட்டில் இந்த கோவில்கள் இதை ஆழமாக அவர் சிந்திக்க வேண்டும். இல்லை உங்களுடைய கருத்து சார். இப்போ தமிழ்நாட்டில் கோவில்களை இங்கேருந்து அறநிலைத்துறையிட்ட எடுத்து இப்பவுமே உங்கள்ட்ட கேட்குற கேள்விதான். நான் என்ன சொல்றேன்னா, அறநிலைத்துறைன்றது இருக்க வேண்டாம்னு நான் இன்னைக்குமே சொன்னது கிடையாது. ஆனால் அறநிலைத்துறை அதற்கு உட்பட்ட வரைமுறைக்குள்ளே இருக்கணும். அறநிலைத்துறை வேலை என்ன அப்படின்னு நான் எல்லாருக்கும் புரியணும்படி சொன்னேன். நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொல்றேன். நானும் நீங்களும் சம்பாதிக்கிறோம். நம்ம சம்பாதிக்கிறது அதற்கான ஒரு வரி கட்டுறோம். அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சரியாக வரி கட்டுறோமான்னு பார்க்குறது. கரெக்டாக அவங்களுக்கு பார்க்குறதுக்கு உரிமை உண்டா? நான் சம்பாதிக்கிறது எதுக்கு அரசாங்கம் அந்த பார்க்கணும், தலையிடணும்னு கேட்க வேண்டாம். நம்ம வருஷம் ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம். அதே போல் கோவில்கள் அது ட்ரஸ்ட் தான். கோவில்களும் ட்ரஸ்ட் ஆக்ட் இப்படி தான். அந்த கோவில்கள் அதோடைய வரவு செலவுகளை சரியாக கணக்கு வச்சிருக்கிறார்களா, அதை பற்றி ஒழுங்காக பண்ணுறாங்களான்றதுக்கு ஒரு ஆடிட் பண்ணணும். அந்த ஆடிட்டை செக் பண்ணணுன்ற அளவுக்கு இந்து சமயத்துறைக்கு இந்த சட்டத்தில் இடம் இருக்குது. அவ்வளவுதான். அதில் எனக்கு சூப்பர்வைசரி கண்ட்ரோல் தான் இருக்குது இந்து சமயத்துறைக்கு. அதாவது மேற்பார்வை பார்ப்பது. என்ன மேற்பார்வை பார்ப்பது? கோவிலுடைய வரவு செலவு முதலியவை சரியாக ஈட்டப்பட்டு சரியான காரணங்களுக்காக செலவிடப்படுகின்றனவா, கோவிலுடைய சொத்துக்களியாக பாதுகாக்கப்படுகின்றனவா, அதை விற்பதென்றால் கோவிலுடைய நலனுக்காக விற்கப்படுகின்றனவா, இல்லை யாராவது தனக்கு வேணுங்கிற திருடின்னு போகிறாங்களான்றத பார்த்து ஒரு வாட்ச் டாகாக ஒரு காவலனாக இந்து சமயத்துறை இருப்பது எனக்கு ஒன்றும் ஆட்சேபனையே இல்லை. இன்னைக்கு இருக்கிற சட்டம் அதை தான் சொல்றது. இப்போ இருக்கிற சட்டத்தின்படி அனைத்துமே நடந்தா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்படி இருக்கிற சட்டம் அதான் சொல்றது. இந்த சட்டத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஓட்டை சொல்றேன்னாக்க, இந்த சட்டத்தின்படி குற்றம் செய்யும் இந்து சமயத்துறை அதிகாரிக்கு சட்டப்படி தண்டனையே கிடையாது. பீனல் ப்ரொவிஷனே கிடையாது. இதுல ஒரு சட்டம் செஞ்சா அவங்களுக்கு என்ன தண்டனை இன்னி வரைக்கும் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஜாலியா இருக்காங்க. அதனால தான் ஜாலியா இருக்காங்க. இந்து சமயத்துறை ஜாலியா இருக்கிறதுக்கு காரணமே இந்த சட்டத்துல தண்டனையே கிடையாது. இந்த தண்டனைங்கிற அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். தண்டனை கொண்டு வரணும். அதை கொண்டு வரணும். அண்ணாமலை என்ன சொல்லணும்னாக்க, இந்த சட்டத்தை இப்படி கொண்டு வருவோம், எல்லா கோவில்களையும் அறங்காவலர்களை நியமிப்போம். அறங்காவலரை நியமிப்பது டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அதுல நாங்க வந்து எப்படி டிரான்ஸ்பரன்சி கொண்டு வருவோம், இந்த மாதிரியாக ஒரு கருத்து விவாதம் நடந்தாக்க எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்றதுக்கு தயார் இருப்போம். நான் டிஆர் ரமேஷ்லாம் அதை விட்டுட்டு 19 நான் எல்லாம் தூக்கி போட்டுறேன்னு சொல்றதோ, இல்லை ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்துட்றேன்னு சொல்றதோ அது சரிப்பட்டு வராது. ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் மாதிரி பண்ண முடியாது. இது வந்து ஒரு கோவிலும் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அது சைவ கோயிலாக இருக்கலாம், வைஷ்ணவ கோயிலாக இருக்கலாம், சாக்த கோயிலாக இருக்கலாம், அந்தந்த சம்பிரதாயம் வேறு வேறாக இருக்கலாம். கான்ஸ்டிடியூஷன், அந்த கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 26 என்ன சொல்றது? ஒவ்வொரு சம்பிரதாயத்திற்கும் அந்த சம்பிரதாயத்தினுடைய வழிபாட்டு தலங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய முழு சுதந்திரம் அடிப்படை சுதந்திரமாக வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றது. அப்போ அந்த சம்பிரதாயத்தினுடைய மத குருமார்களுக்கு நம்ம எம்பவர் பண்ணணும். அதுதான் நம்ம அரசு பண்ண வேண்டியது. இந்த திமுக அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜக யார் வந்தாலும் இதை நோக்கி அவர்கள் பயணம் செய்தால் என்னுடைய ஆதரவு அந்த 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 கட்சிக்கு நிச்சயமா இருக்கும், அந்த ஆட்சிக்கு இருக்கும். ஆனால் இதை விடுத்து கோவில் சொத்தை நான் வந்து இங்கே கோயிலில் இந்த ஈஓ ஆஃபீஸ் கட்டுறேன், அங்கே காலேஜ் கட்டுறேன், கோவில் நகையெல்லாம் எடுத்து நான் உருக்குறேன், கோவிலில் இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணாத, நாளை கும்பாபிஷேகம் பண்ணு, பாலாலயம் பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு தேவையில்லாத இடங்களில் அவர்கள் மூக்கை நுழைத்தால் அது நிச்சயமாக எதிர்க்கப்படும். ஏன்னா அதில் சட்டத்தில் அவர்கள் எள்ளளவும் அவருக்கு அதில் அவர்களுக்கு அனுமதி கிடையாது.
அவர்கள் மேற்பார்வை பார்க்கலாம், கணக்கு வழக்கு கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கணக்கு வழக்கு தப்பாக இருந்தால் ஏன் தனக்கு தப்பாக இருக்குன்னு கேட்கலாம். எப்படி நாம டாக்ஸ் ஃபைலிங்கில் தப்பாக இருந்தோமோ, இல்லை கரெக்டாக இருந்தோமோ, இல்லை நம்ம வரி கரியாக கட்டலன்னு நம்ம கேட்குறாங்க இல்லையா, அதை போல கேட்கறதுல ஒரு தவறும் இல்லை. இந்த ஹெச்ஆர்என்சி பில்ஸ்லேயே லட்சக்கணக்கான பில்ஸ்ல அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கிறதாக. ஆமாம், இந்த ஆடிட் இல்லாமல் இவர்கள் இன்டர்னலாக பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து ஏகப்பட்ட குறைபாடுகள். அந்த குறைபாடுகள் நான் சொன்ன மாதிரி சட்டத்தில் வந்து இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தில் இந்த 12% டாக்ஸ் ப்ளஸ் 4% ஆடிட் ஃபீஸ் அப்படிங்கிறது அப்படியே இருக்கலாமா சார்? அதையும் சரி பண்ணணும். ஏன்னா 12% அநியாயம். இது அநியாயம். 4% ஆடிட் ஃபீன்றது அநியாயம். எங்கேயுமே கேட்டதில்லை. அதாவது பேங்க்லாம் இருக்கு இல்லையா, வங்கிகள் எல்லாம் இருக்குது. ஆந்திரா பேங்க்குடைய ஆடிட் பண்ணுறதுக்கு ஆர் ஸ்டேட் பேங்க்குடைய ஆடிட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு 0.5% தான் எடுத்துக்கிறாங்க. அவங்க ஒரு லாமினல் ஃபீ தான் வாங்கிக்கிறாங்க. எவ்வளோ பேர் இடத்துல ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் இருக்கிற அத்தனை கிளைகளுடைய அத்தனை கணக்குகளையும் தணிக்கை பார்ப்பதற்கு சொல்பமான பணத்தை அவர்கள் வாங்கிக்கிறாங்க ஆடிட்டர்ஸ். அப்போ ஒரே ஒரு கோவிலில் மட்டும் 12% எப்படி நீ வாங்குவ? இதெல்லாம் அநியாயம். இன்னும் சொல்ல போனாக்க சட்டப்படியே இது ஒரு வரி. இது அவர்கள் வரின்னு எடுக்கிறது இல்லை. இதை வந்து எங்களுடைய கன்சல்டிங் ஃபீன்னு வாங்குறாங்க. இந்த கன்சல்டிங் ஃபீன்றது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் போடுறதுக்கு சட்டத்தில் அவர்களுக்கு இடம் இல்லை. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட்டால் பண்ண முடியாது. இந்த போர்ஷனே நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் அப்படியே நடைமுறையில் 12% 4% இருக்குது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் கொடுக்கல, எந்த கோவிலும் கொடுக்கல. ஏன்னா இந்த பல கோவில்களில் இவர்களே தக்காராக உட்காந்துருக்காங்க. இவர்களே எவ்வளோ எடுக்கிறாங்களோ கணக்கே கிடையாது. டிஆர் ரமேஷ் ஒரு வழக்கு தொடுக்கிறார். தணிக்கை ரிப்போர்ட்லாம் அவருடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யணும்னு அதுக்கு தடை சொல்கிறாங்க. இப்போது ஒரு பப்ளிக் கம்பெனி நீங்கள் போனீங்கன்னாக்கா ஆந்திரா பேங்க்னு எடுத்துக்கோ, இல்லை ஏதோ ஒரு பேங்க் எடுத்துக்கோ, அந்த பேங்க்கோடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஆடிட் ரிப்போர்ட்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாமா, பார்க்கலாமா, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன் ஒரு தனியார் நிறுவனம், ஒரு HDFC பேங்க்கு, ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு ஐடி கம்பெனி, இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் எல்லாமே நமக்கு கிடைக்கும்போது ஏன் கோவிலுடைய பேலன்ஸ் ஷீட்டை இவர்கள் வெளியில் வரல? இதை வந்து வாலண்டரியாக அவர்கள் பதிவேற்றம் செய்யணும் ஒவ்வொரு கோவிலுக்கும். ஏன் செய்யலைன்னு காரணம்னாக்க பல கோவில்களுக்கு தணிக்கையே பண்ணுறது கிடையாது. தணிக்கை பண்ணால் மாட்டிக்கிறாங்க. ஆனால் எதுக்கு தணிக்கை பண்ணணும்? தணிக்கை பண்ணாமே விட்டுறாங்க. யாரும் கேட்கறதுக்கு கேட்பார் இல்லை. 40,000 கோவில்களுக்கு 2 பேர் நானும் ஸ்ரீஆர் ரமேஷும் மட்டும் உட்காந்து கேட்க முடியுமா? எப்படி கேட்க முடியும்? அதனால் அவர்களுக்கு தெரியறது இது மாதிரி நம்ம அவர்கள் 5 வழக்கு போடுவார்களா, 10 வழக்கு போடுவார்களா? மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. அவர்கள் தட்டி கேட்பதில்லை. அவர்கள் தட்டி கேட்கிற வரைக்கும் நாம லூட்டி அடிக்கலான்னு அடிச்சுட்டு இருக்காங்க. சார், இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்காடு நவாப் வந்து மசூதி நிலங்களை எடுத்து கோவில் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய மண்ணு தான் இந்த மண்ணு அப்படிங்கிற அளவுக்கு ஜீவா டுடேல அவர் பேசியிருந்தாரு. அதற்கு நீங்க ஒரு கோட் பண்ணி அப்பெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொன்னதுக்கு அதாவது ஆதாரம் இருக்கா சார்? இன்னைக்கு போய் விக்கிபீடியாவில் பாருங்க, ஹிஸ்ட்ரி புக்ஸ் எடுத்து பாருங்க. இதெல்லாம் ஆற்காடு நவாப்ன்றது யாருன்றது தெரியும். ஆற்காடு நவாப் வந்து ஒரு வெள்ளைக்காரனுடைய கொத்தடிமை, அவ்வளோதான். இது ஸ்டூஜ்னு சொல்லுவோம். அதுக்கு தமிழ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. இங்கிலீஷில் ஸ்டூஜ்னு சொல்லுவோம். வெள்ளைக்காரனுடைய ஸ்டூஜ், அடி வருடி என்ன. அந்த ஆள் வந்து உத்தரப்பிரதேஷ்லேருந்து இங்கேருந்து இந்த நம்ம ஊருக்கு வந்திருக்கான். அங்கே வந்து அடித்து துரத்தப்பட்டு வெள்ளையர்களால் இங்கே ஓடி வந்து ஒதுங்கிட்டான். அந்த ஒதுங்கின அந்த ஆற்காடு நவாபை இன்றைக்கி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் பைத்தியக்காரத்தனமாக. என்னமோ ஆற்காடு நவாப் வந்து தமிழன்னு முதல்ல நினச்சிக்கிட்டு என்னமோ தானம் பண்ண மாதிரி. எந்த தனத்தை யார் தானம் பண்ணுறா? வெள்ளையர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கு இந்திய கம்பெனி வரும்போது எங்கே வந்தது? நம்ம ஊரில் தான் முதல்ல வந்தது. இங்கே வந்து அவங்க இந்த ஊரெல்லாம் முதல்ல கொஞ்சம் இடத்த வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு எல்லா இடத்தையும் அபகரிக்க ஆரம்பித்தாங்க. 48 ட்ரில்லியன் ப்ளஸ் டாலர்ஸ் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்கன்றது நம்மளுடைய கணக்கு இருக்குது. அப்படி திருடி போன வெள்ளையர்கள், கொள்ளையடித்த வெள்ளையர்கள் கிட்டக்க கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு இருந்த ஆற்காடு நவாப் தன்னுடைய உயிருக்கு பயந்து அடைக்கலம் புகுந்து ஆற்காடு நவாப் வெள்ளையர்கள் சொன்ன காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஆள். அந்த செய்யறதுக்காக போட்ட ஒரு பொறி, அதாவது பொறை, நாய்க்கு போடுற பொறை மாதிரி வெள்ளையங்காரன் கொடுத்த இந்த நிலத்தை கொடுத்தாராம். எங்கிட்டக்க நீங்கள் இது இருக்கான்னு கேட்குறேன் ஆதாரம். ஆற்காடு நவாப் தான் அவர். இன்னும் அந்த வீடியோவில் அது முட்டு கொடுக்கணும், இல்லை அடுத்த வேற யாரையோ தூக்கி பிடிக்கணுன்றதுக்காக என்ன வேணால் பேசலாம். ஒரு ரிசர்ச் கூட சரியாக கிடையாது. அந்த பையன் இருக்கானே, அந்த பையன் பேர் கூட எனக்கு தெரியாது, ஜீவா டுடேன்னு அந்த பையன் ஜீவான்னு எனக்கு தெரியாது. அந்த பையன் இருக்கானே, அவர் என்ன பண்ணுறார், மயிலாப்பூர் பார்த்தசாரதி கோவிலுக்கு ஆற்காடு நவாப் தானம் பண்ணியிருக்கான்றார். மயிலாப்பூரில் எங்கங்க பார்த்தசாரதி கோவில் இருக்கு? அப்போ என்ன தெரியுது? நீ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு பார்க்குற. என்ன நரேட்டிவ்? ஆற்காடு நவாபை தூக்கி பிடிக்கணும். ஆற்காடு நவாப் தான் உலகத்திலே ரொம்ப நல்லவன். அதாவது மத நல்லிணக்கத்துக்காக திப்பு சுல்தான் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியும். மத நல்லிணக்கத்தை பேணினாரா,
இல்லை எந்த ஒரு முகலாயரோ எந்த ஒரு ஆங்கிலேயரோ நம்ம நாட்டில் வந்து ஏதாவது மத நல்லிணக்கு நம்ம நாட்டை கொள்ளடிக்கிறதுக்கு தான் வந்தாங்களே தவிர இங்கே நம்ம மதத்தெல்லாம் நல்லிணக்கம் பண்ணுறது நம்ம நல்லிணக்கமாக தான் இருந்தோம். இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் கற்பழித்து கொலை செய்து கத்தி முனையிலே மதம் மாற்றி அவர்களை தங்களுக்கு வேணுமகளாக ஆக்கி கொண்டு இந்த வெளியிலே இருந்து வந்தவர்கள் புகுத்தி சென்ற மதங்கள் இவை. அதை போய் சரியா பார்க்காம சரியா படிக்காம ஒன்றும் இல்லை, விக்கிபீடியாவில் போய் நவாப் ஆற்காடு நவாப்னு போட்டால் அந்த ஆளுடைய சரித்திரம் தெரியும். அதை படிக்கிறது கூட இது முடியாமல் இங்கே வந்து என்னமோ ஆற்காடு நவாப் தான் மயிலாப்பூர் பார்சாதி கோவிலுக்கு நிலம் கொடுத்தார், அந்த குளத்தை தான் அவர் தான் கொடுத்தாருன்னா என்ன கதை கட்டுறீங்க? இதை கேட்கறதுக்கு ஒரு கும்பல் இந்த மாதிரி இது என்ன இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா தமிழனே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. தமிழன் இல்லையா? அதான் உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வந்தாள். இவர்கள் தமிழ் தேசியம்லாம் பேசுறாங்க, தமிழர்கள்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்ன்றது தமிழ்னு பேச மாட்டாங்க, தமிழ்னுவாங்க. இவங்க தமிழ் ரகரத்துக்கும் லகரத்துக்கும் ஒன்றுத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, எல்லாத்தையும் கலந்து கட்டி பேச வேண்டியது. தமிழ்ல எழுத தெரியுமான்னு தெரியாது. இவர்கள் தமிழர்னு கொண்டாட்டி ஆற்காடு நவாபுக்கு அங்கே ஒரு மாளிகை இருக்குன்றதுனால உடனே ஆற்காடு நவாப் தமிழ்காரர் ஆயிட்டாரா? என்ன கதை இது? இந்த மாதிரியான கதைகளை கேட்பதற்கு ஒரு கும்பல். அது என்ன பண்ணுறாங்கன்னாக்க படிக்காத மக்களை படிக்காமலே வைத்து இந்த சமூக ஊடகங்களிலே அவர்கள் வைத்த பேரை வைத்து கொண்டு இது எதுக்கு யாரும் ரெஃப்யூட் பண்ண போகிறதில்ல, சொல்லிட்டு போகலாம்ல. அதை கேட்கறதுக்கு ஒரு 150 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இங்கே வந்து வெளிநாட்டிலேருந்து இவங்களாம் ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்க போல இருக்கு, அப்போ இந்துக்கள் தான் மோசமானவர்கள், இல்லை இந்த சொத்தெல்லாம் இந்துக்களோடதுன்றது அவங்களுக்கு தானே இந்துன்னு தெரியாது. இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே இந்துக்களாக தான் இருந்திருக்காங்க. இவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கத்தி முனையிலும் பெண்களையும் பெரியவர்களையும் கற்பழித்து கொலை செய்து கொடூரமான விஷயத்தில் இவர்கள் மதம் மாற்றி அந்த மதத்தை நம் நாட்டிலே புகுத்தி விட்டு சென்று இன்னைக்கு இருக்கிற வந்து அதெல்லாம் புகுத்தப்பட்ட மதங்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதங்கள்ல புகுத்தப்பட்ட மதங்கள். அந்த மதங்கள் நமக்கு நல்லிணக்கத்தை பத்தி சொல்ல மதம் அப்படிங்கிறது அவர்கள் விருப்பப்பட்டு போய் ஏத்துக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க சார். அப்படி புகுத்தப்பட்டிருந்தா இருக்கலாம், புகுத்தப்பட்டிருந்தா இப்ப வரைக்கும் எப்படி சஸ்டெயின் ஆகும்? அவங்க போன உடனே மீண்டும் தாய்மதம் திரும்பி இருப்பாங்க. அதான் அவங்க போன உடனே யாரும் வந்தாங்க, ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அதையே தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சுதந்திரம் வாங்கி இப்போதான் நம்ம எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லி ஒருத்தனை மதம் மாற்றி வச்சிருக்க முடியும்னு கேட்குறாங்க சார். இல்லை அவங்களுடைய இது 400 வருஷம் ஆயிடுது இல்லையா? 400 வருஷத்தில் அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே தன்னுடைய நிலையே தெரியாது. அவங்களுக்கு தங்களுடைய மூதாதையர்கள் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நம்ம ஊரில் இருக்கிற ஒன்றுமில்லை, அவர்கள் வீட்டில் போய் அவங்க பழக்க வழக்கத்தை பார்த்தாலே அவர்கள் இந்துக்களா கிறிஸ்துவர்களா இல்லை இஸ்லாமியர்களான்னு தெரிஞ்சு போயிடும். என்னன்னா அவங்க இன்னும் பொட்டு வச்சுப்பாங்க, கிறிஸ்தவர்களில் பலரும் பூ வச்சுப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஊரில் பூ பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. அவங்க வீட்டில் வந்து இயேசுக்கு படம் பொட்டு வச்சுட்டு அவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? நான் கடையிலலாம் பார்க்குறேன், முஸ்லீம் கடையிலலாம் போனீங்கன்னாக்கா அவங்க ஒரு படம் வச்சுருக்காங்க, என்னமோ எழுதியிருக்காங்க, அதுலலாம் பொட்டு இருக்குது. இந்த பொட்டு வைக்கிறது எங்கே வந்தது? சந்திர பொட்டுலாம் வைக்கிறது இயல்பிலேயே அவர்கள் இந்துக்கள் அந்த பழக்கத்தை இன்னும் அவர்கள் விடலை. கிராமத்துலலாம் போனீங்கன்னா நிறைய பேர் இன்னும் தீமிதியெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க, அவங்களாம் விடுறது கிடையாது. இன்னைக்கு மரம் மாறினவர்களும் கூட தன் தாய் மதத்தை இன்னும் இன்று மதம் மாறுவர்கள் கூட தாய் மதத்தினுடைய விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் போகிறார்கள். எவ்வளோ சர்ச்சில் இப்போ துவஜஸ்தம்பம் வந்து இருக்குங்க. இங்கே அந்த துவஜஸ்தம்பம் என்ன சர்ச்சில் இருக்குமா? எந்த ஆகமம் முடியுது? தேர் திருவிழா நடத்துறாங்க, தேர் திருவிழா, வீதி பிரதட்சணம் எல்லாம் நடக்கிறது, அங்க பிரதட்சணம் எல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? அதனால அவர்கள் சஹஸ்ரநாமம் கூட வந்துருக்கு சார், நீங்க அதுவரை எல்லாமே வரும். அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, அதை பற்றி நம்ம அவங்களுடைய பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இதையெல்லாம் பார்த்து ஏமாந்து அந்த இடத்துல தான் ஒரு நல்லிணக்கம் இருக்கிறா போலையும் அவர்கள் மட்டும்தான் நல்லவர்கள். நான் அவர்கள் கெட்டவரை நான் சொல்லலை, இப்போ சொல்கிறத நம்ம தப்பாக புரிஞ்சுக்கூடாது. அவர்கள் மட்டும்தான் நல்லவர்கள் போல நீங்கள் சித்தரிப்பதும் இந்துக்கள் எல்லாம் அயோக்கியர்களை போல சித்தரிப்பதும் இது எதற்குன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரியான ஊடகங்கள், இந்த மாதிரியான யூடியூபர்களுக்கு வேறு வேலை கிடையாது. அவங்களுக்கு சொல்லிட்டு போகலாம், அடுத்த நாளைக்கு இன்னொரு வேலை, ஒரு 10 பேருடைய மூளையை செலவை செய்து அவர்களை அப்படியே கொத்தடிமையாக வைத்துக் கொள்ளக்கூடிய எல்லா வேலையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அதை நான் கண்டித்தேன், அதனால தான் அந்த ட்விட்டரில் அதை போட்டேன். இது வந்து இன்னும் தரம் கிளியராக சொல்லிடுறேன். ஆற்காடு நவாப் என்றவர் ஒரு கொத்தடிமை, ஆங்கிலேய கொத்தடிமை, உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலிருந்து தப்பி ஓடி இங்கே வந்து தஞ்சம் புகுந்து வெள்ளையனிடம் பிழைக்க வழி இல்லாமல் அவருடைய திருப்திப்படுத்தி இங்கே இருக்கிற சொத்துக்களிலே பலவற்றை அபகரித்து கொண்டு வாழ்ந்தவன். அந்த ஆள் என்னுடைய நிலத்தை அபகரிச்சுட்டு எனக்கே தானம் கொடுக்குறானா? என்னையா கதை இருக்கு? என்ன அநியாயம் இது? என் நிலத்தை எனக்கு எடுத்து பிடிங்கிட்டு இப்போ மட்டும் யாரும் சொல்ல மாட்டாங்க என் நிலம்னா. இப்போ ரங்கராஜன் உடனே பிராமணன் இல்லையா, பிராமணன் நிலம்னு சொல்லுவாங்க. நான் தமிழர்கள் நிலத்தை சொல்கிறேன். தமிழர்கள் நிலத்தை பிடுங்கி கொண்டு
தான் ராஜ்யத்தை ஆட்சி வச்சுக்கிட்டு அப்போ தமிழர்களுக்கு அவர்கள் தானம் கொடுத்தது போலே சொல்வது எதற்காக? இவர்களுடைய அஜெண்டா நமக்கு கிளியராக தெரியுது இல்லையா? அந்த அஜெண்டாவை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை. நேரில் வந்து பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து நன்றி சார். ஸ்ரீமதே ராமானுஜாய. ஸ்ரீ